இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டன் பாட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தவறாமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. முளை கட்டின உலவல் சாம்பார் செய்யலாம் வாங்க. தேவையான அளவு உலுவலை சுத்தம் செய்து கொண்டு காலையில் ஊற வைத்து விட வேண்டும். இரவில் எடுத்து நீரை அகற்றி ஒரு துணியில் முட்டை கட்டி இரவு முழுவதும் வைக்க வேண்டும். காலையில் எழுந்து அதை அவிழ்த்து பார்த்தால் முளை வந்திருக்கும். இப்படிதான் முளை கட்டுவது. மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, தேங்காய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரை எடுத்துக்கின்னு ஸ்டவ் மேலே வச்சுக்கின்னு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போடலாம். பெரும் சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். வதங்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கின்னு நல்லா வதக்கலாம். முளைக்கட்டின உளுவில் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கலக்கலாம். மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அது பிரகாரம் நீங்கள் சேர்த்துக்குங்க. நாங்கள் தனித்தனியாக தான் அரைச்சின்னு வருவோம். மிளகாய் தூள், தனியாத்தூள் தனியாக. நீங்கள் ஒன்றா இருந்தாக்கா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒன்றா போடுங்க. தனியாத்தூள் 3 ஸ்பூன். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் போட்டுக்கலாம். விசிலாச்சு. இப்போ பார்க்கலாம் திறந்து. ரெடி ஆகிடுச்சு நம்ம குழம்பு. உலவல் முளை கட்டின குழம்பு. கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்குறோம். ஏன்னா சப்பாத்திக்கு செஞ்சது நாங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி, இன்னும் கெட்டியாக வச்சுக்கிதுன்னா கூட நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் சப்பாத்தி கூட சேர்த்துக்கின்னு சாப்பிட்றதுக்கோசரம் செஞ்சது. நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.